ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா. பகவான் ஸ்ரீ ராமகிருஷ்ணரின் அமுதமொழிகள் சிலவற்றை பார்ப்போம். சுவாமி, கடவுளை காண்பது எப்படி? ஸ்ரீ ராமகிருஷ்ணர், இந்த கண்களால் காண இயலாது. அவர் தெய்வீக கண்களை தருவார். அப்போதுதான் காண முடியும். விஸ்வரூப தரிசனத்தின் போது அர்ஜுனனுக்கு ஸ்ரீ கிருஷ்ணர் தெய்வீக கண்களை கொடுத்தார். உங்கள் தத்துவ சாஸ்திரத்தில் இருப்பதெல்லாம் வெறும் ஊக கணக்கு வழக்குகள்தான். வெறுமனமே ஆராய்வதுடன் சரி, இவைகளால் இறைவனை அடைய முடியாது. ராக பக்தி தோன்றுமானால், அதாவது ஆழ்ந்த அன்புடன் கூடிய பக்தி இருக்குமானால், அதை அமைதியாக பார்த்து கொண்டிருக்க இறைவனால் முடியாது. பக்தி அவருக்கு எவ்வளவு விருப்பமானது தெரியுமா? பின்னாக்கு கலந்த தீனியில் பசுவுக்கு எவ்வளவு விருப்பமோ அவ்வளவு. அந்த தீனியை பசு கப் கப் என்று தின்றுவிடும். சுவாமி, கடவுளை நேசிக்க என்னால் முடிவதில்லையே. ஸ்ரீ ராமகிருஷ்ணர், அவருடைய திருநாமத்தை ஜபியுங்கள். எல்லா பாவங்களும் தொலைந்து போகும். காமம், குரோதம், உடற் சுகங்களின் மீதுள்ள நாட்டம் எல்லாம் பறந்தோடிவிடும். சுவாமி, நாம ஜபத்தில் எப்படி நாட்டம் ஏற்படும்? ஸ்ரீ ராமகிருஷ்ணர், அவருடைய திருநாமத்தில் ருசி ஏற்பட வேண்டும் என்று ஏக்கத்துடன் அவரிடம் பிரார்த்தனை செய்யுங்கள். அவர் உங்கள் ஆவலை நிறைவேற்றி வைப்பார். சுவாமி, காமத்திற்கும் ஆசைக்கும் உள்ள வேறுபாடு என்ன? ஸ்ரீ ராமகிருஷ்ணர், காமம் மரத்தின் வேர், ஆசைகள் கிளைகளும் இலைகளும். காமம், கோபம், பற்று முதலான 6 பகைவர்கள் அடியோடு மறையாது. ஆதலால் இறைவனை நோக்கி அவற்றை திருப்பி விட வேண்டும். ஆசைப்பட வேண்டுமானால், பற்று வைக்க வேண்டுமானால், இறைவனிடம் பக்தி வேண்டும் என்று ஆசைக்கொள். அவரை அடைய வேண்டும் என்று பற்றுக்கொள். உன்னிடம் மதம் தோன்றுமானால், அதாவது ஆணவம் வருமானால், நான் இறைவனின் அடிமை, இறைவனின் குழந்தை என்ற ஆணவம் வரட்டும். அந்த அகங்காரத்தை கொள். முழு மனதையும் இறைவனிடம் கொடுக்க முடியாவிட்டால் அவரை அடைய முடியாது. காமினி காஞ்சனத்தில் மனம் பாலாகிறது. இதோ பார், உனக்கு குழந்தை குட்டிகள் இருக்கின்றன. நாடகத்தில் நடிக்க வருகிறாய். பல்வேறு வேலைகளின் காரணமாக மனம் இறைவனில் நிலை பெறாமல் போகிறது. சுவாமி, இப்போது எங்கள் கடமை என்ன? ஸ்ரீ ராமகிருஷ்ணர், பக்தி யோகத்தினால் அனைத்தையும் அடையலாம். நான் அழுதவாறு தேவியிடம், அம்மா, யோகிகள் யோகம் செய்து எதை அறிந்தார்களோ, ஞானிகள் ஆராய்ச்சி செய்து எதை அறிந்தார்களோ, அதை எனக்கு உணர்த்து, எனக்கு காட்டு என்று முறையிட்டேன். அவள் காட்டி அருளினாள். மன ஏக்கத்துடன் அவளிடம் அழுதால் அவள் எல்லாவற்றையும் உணர்த்துவாள். வேதம், வேதாந்தம், புராணம், தந்திரம் இவற்றில் எல்லாம் என்னென்ன இருக்கின்றனவோ அவற்றையெல்லாம் அவள் எனக்கு உணர்த்தினாள். ஜெய் ஸ்ரீ ராமகிருஷ்ணா.